நான் ஆட்டலாமா இல்ல வேணாம்? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சு. முட்டிட்டா. ஏங்க பாத்து வர மாட்டீங்களா? பாக அழகாகுதுன்னு பேக்லயே முட்டுவியா? சுமார் மூஞ்சி, உனக்கு கண்ணு தெரியாதா? யாருக்குடா கண்ணு தெரியாது? கண்ணு தெரியாது உனக்கு தான்டா. நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? உனக்கு உருப்படியா எதுவுமே செய்ய தெரியாதா? உன்னால எவன் ஆர்டிஸ்ட்னு சொன்னது? ஸ்கூலுக்கு போயிருக்கியா நீ? உன்னெல்லாம் நம்பி எவன் போர்டு எழுதி கொடுத்தான்? உனக்கு வண்டி ஓட்ட லைசென்ஸ் கொடுத்தானே, அவன் தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தான். மூஞ்சா பாரு. நான் சொன்னது 4 நம்பர், அது கூட எழுத தெரியல. என்ன நம்பர் எழுதி வச்சிருக்க பாரு. என்னடா நல்ல நம்பர் தானே, கூட்டினா 9 வருது. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ பண்ண தப்புக்கு நான் 1000 ரூபாய் கட்டிருக்கேன். 1000 ரூபாய் என்னங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் தரேன். ஏன்டா டெய்லி பேட்டா கொடுக்க துப்பு இல்லை, என்ன வேணா தருவியா? எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கடா. இந்த ஆர்சி புக் இதை பார்த்து ஒழுங்கா எழுது. டேய் பார்த்து ஓட்டி கொடுறா. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடா போட்டோ பேய் மாதிரிக்குது. டேய் போடோ. ஏமா உன் நம்பர் ஒட்டியாச்சு, கிளம்பு. உன் ஃப்ரெண்டு சின்டெக்ஸ் அங்கே தொட்டதுலேருந்து ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு சொல்லுன்னா. டேய் அந்த திராப ஆர்சி புக் விட்டு போயிடுச்சுடா. ஹலோ. ஏய் டேலே. ஏப்பா சேகர் காலம்பரையே அனுப்புறேன்னு சொன்னா இப்பதான் அனுப்பிச்சானா? என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? பாப்பா. சார் ராஜி. இன்னும் ஏப்பா அங்கேயே நிக்கிற? உள்ள வாப்பா. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார், நான் ஆர்சி புக்கு. டூல்ஸா? ஏயா வேலைக்கு வரும்போது டூல்ஸ் கொண்டு வர மாட்டீங்களா? என்கிட்ட இருக்கு, நான் தரேன். டூல்ஸா? ஒன் வே டிராஃபிக்கா? ஏயா அங்க என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? இந்த டூல்ஸ் இங்க பார். வாஷ் பேசின் ஒர்க் பண்ணல, ஃப்ளஷ் ஷூ ஒர்க் பண்ணல, இதெல்லாம் பார்த்து வை. ஏங்க இது ப்ரெஷ் பிடிக்கிற கையில் பிடிக்க. இன்னும் என்னையா இங்கேயே நின்றுகிட்டு இருக்க? வேலையை ஆரம்பியா? இங்க பார், இந்த ஃபேன் வேற மயில சத்தம் போடுது. காதை ரிப்பேர் பண்ணும், அதையும் சரி பண்ணிடு. அப்பன்னு பொண்ணு அவங்களா பேசிக்கிறாங்க, நம்ம பேசுறது 2 பேரும் கேட்க மாட்டாங்களே. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? வெளிய போ. இல்ல நான் என்ன சொல்றேன், முதல்ல வெளிய போ. ஏங்க நான் சொல்றேன் கேளுங்க. தான் இது புடிங்க. முதல்ல உங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுங்க. கடையில ஆர்சியை விட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கலான்னு வந்தா சும்மா லையா போய் கத்துறீங்க. நான் வரேங்க. ஐயோ நான் வரலங்க. இந்த பிளம்பர் எங்க போனா? டூல்ஸ் எல்லாம் உன் கையில இருக்கு, பிளம்பர் போயிட்டானா? பிளம்பரா? என்ன பிளம்பராங்கற? இது என்ன பேப்பரு? ஓ கொரியரா? கொரியரா? பிளம்பர்னா பிளம்பராங்கற, கொரியர்னா கொரியராங்கற. அப்ப வந்தது யாரு? ஐயோ அப்பா. என்னாச்சு? உன்னை பார்த்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. அன்னைக்கு பைக்ல பெயிண்ட் கொட்டி வச்ச, அப்புறம் நம்பர் மாத்தி எழுதி போலீஸ் கிட்ட ஃபைன் கட்ட வச்ச. நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர. ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? இந்த தொந்தரவு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். போயா. சீக்கிரமா பார்த்துட்டு நம்ம போயிடலாம். சரியா? ஏய் பிரியா. ஏய் ராஜி, என் ஃப்ரெண்ட் ராஜிங்க. வாங்க. என்னடி எப்படி இருக்க? என்ன மறந்துட்டியா? உன் மேரேஜ் கூட சொல்லல. இவர்தான் ஹஸ்பண்டா? சாரிடி, சொல்ல முடியல. நீயும் உனக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லவே இல்லையே. என்னது? அவர் உன் ஹஸ்பண்ட் தானே? சீக்கிரமா அது நடக்கும், அதுக்கான முயற்சி தான் போயிட்டு இருக்கு. அப்போ உன் லவ்வரா? அது இன்னும் கன்ஃபார்ம் ஆலிங்க. ஏய் என்ன? நம்ம லவ்வ பத்தி தான். அது நீ மட்டும் நினைச்சா போதுமா? அதத்தான் நானும் சரி சொல்றேன். சரி சரி, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் செக்கப் கிளம்பணும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய் பாய். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆட்டோ? எதுக்குங்க ஆட்டோ? என் வண்டியில போலாம், எந்த டவுட் வேண்டாம். துபாய் வர போகும். கவலைப்படாதீங்க, மெக்கானிக்கை வச்சு எடுத்துக்கலாம். வாங்க.
எனக்கு வர ஒன்றும் இஷ்டம் இல்லை. நான் அங்கே போய் தான் ஆகணும், அதனால வரேன். நீ பாட்டுக்கு எதையும் கற்பனை பண்ணிக்காத. இல்லைங்க. யோ யோ, வண்டி நின்று போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. மரம் மாதிரி மண்டைய ஆட்டி சிரிச்சுட்டு இருக்க. இந்த ஓட்ட வண்டிக்கு பில்டப் வேற. சே, அப்ப நம்ம கண்டதெல்லாம் கனவா? ஆட்டோ பிடிச்சிருந்தா கூட போய் சேர்ந்துருக்கலாம். பகல் கனவு பழிக்காதுமாங்களே. ஐயோ ஏங்க என் லவ் போயா நீயும் சாம்பார் லவ்வும். நீ உற்று பக்கம் வர சொன்னா உற்று பக்கம் வர மாமா உற்று பக்கம் வர. டேய் என்னடா காஞ்ச மாடு கழனி தண்ணி குச்ச மாதிரி கப்பு கப்புன்னு குச்சி வைக்கிற? நான் இன்னும் ஒரு ரவுண்டே முடிக்காம உறிஞ்சு நிக்கிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? என் மனசு உடச்சிட்டு போயிட்டாடா. அவன் என்ன உன் காதுல புடியலன்னு சொல்லிட்டாளா? ஆச்சி அப்படி சொல்றதா கூட பரவாயில்லடா. எல்லாமே சாம்பார் லவ்னு சொல்லிட்டு போயிட்டாடா. கோழி குழம்புன்னு சொல்லியிருந்தா ஓகேவா? டேய் பார்க்குற பொண்ணெல்லாம் செட் ஆகாது, நமக்கு செட் ஆகிற பொண்ணு மிஸ் ஆகாது ஆஹா அப்படின்னு மனசு சேர்த்து நம்பர் 931. அது அவன் புலமா போயிட்டு போயிட்டாடா. இப்ப என்ன அந்த மொக்க ஃபிகர் உன்னை வானான்னு சொல்லணும், அவள் தானே? அதான் அதேதான். குர்ரா போன இதெல்லாம் இப்பயே முடிச்சாதான் உண்டு. எட்ரா போன. ஹலோ ஹலோ, இன்னைக்கு ஸ்கூட்டர்ல டபுள்ஸ் போனீங்களே, எப்படி இருந்துச்சு? நீங்க யாரு? சச்சின் டெண்டுல்கர். கேப்பீங்களடி கேள்வி. ஒருத்தனை கன்ஃபியூஸ் பண்ண விட்டு நீங்க பாட்டு கவுந்தச்சு பத்துப்பீங்க. நாங்க குவார்டர் கூட அழிக்க முடியாம கஷ்டப்பட்டு நிக்கிறோம். நீங்க யார் பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. மொக்க படத்தை கூட சூப்பர் ஆகுதுன்னு சொன்னா வெக்கமே இல்லாம முழு படத்தையும் பார்த்துட்டு வருவானே அப்பாவி அரவிந்த். அவன் ஃப்ரெண்டு பிரில்லியன் பாஸ்கர் பேசுறேன். இப்போ உங்ககிட்ட பேசலாமா? பேசிட்டு தானே இருக்க முண்டம். முண்டமா? என்னடா அவன் ஆள் என்ன முண்டாந்து தண்டம்? ஏய் யார பாத்திரி முண்டான்னு? என்ன நைட்ல தண்ணி போட்டுட்டு தகராறு பண்றியா? ஏய் தகராறு பண்ண தாண்டி தண்ணியே போட்டுக்கிறோம். இங்க பா, என் ஃப்ரெண்டு இருக்கிறானே, அவன் ஒரு மொல்ல மாறி முடிச்சவிக்கு தெருப்பொறி. அவன் நைட் ஆனா டைட்டா தண்ணி அடிச்சுட்டு காவால் தான் பத்திருப்பான். என்ன மச்சான்? ஏய் என்னடா அந்த காதல் பிசாசு போனை கட் பண்ணிச்சு? என்னையே கட் பண்ணிட்டாடா. சரி மச்சான் சரி, இதோட எஃபெக்ட்லாம் காலைல தான் உனக்கு தெரியும். காலையில் தெரியும். டேய் எப்பா டேய் யாருறாங்க ஏசி போடுங்கடா. டேய் ராத்திரி என்னடா நடந்துச்சு? ராத்திரி என்னென்னவோ நடந்துச்சு மச்சான். இல்லைடா காலையில் டயல் காலை பார்த்தா ராத்திரி ராஜிக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் போல. ஐயோ கண்டுபிடிச்சிருவோம் போலுக்குதே. ஆமாம் மச்சான், என்னதான் இருந்தாலும் நீ குடிச்சிட்டுலாம் ஃபோன் பண்ணிக்கூடாது. ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு. டேய் விட்றா, உனக்கெல்லாம் காதல் ஜாதகத்திலேயே இல்லை. கடைக்கு வந்தாம்மா 4 போர்டு வரைஞ்சாமா, சனி ஞாயிறு ஃபுல்லாக சரக்கு அடிச்சாமா, வாரத்தில் ஒரு நாள் கல்யாண பிரியாணி சாப்பிட்டுட்டு வீடா போட்டு சந்தோஷமாக இருந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்காய் மட்டனு. இந்த பாருடா, உனக்கு இந்த சுமார் மூஞ்சி கடைகள்னா எங்கோ ஒரு சூப்பர் மூஞ்சி காத்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லடா வந்துட்டு இருக்கா. ஐயோ ஐயோ ஐயம்மா. இங்க பாரு, நீ திட்டுவ. தலையை குறிஞ்சிட்டா திட்ட முடியாதா? அவன் தலை குனிஞ்சா அவனுக்கு காது கேட்காதுமா. நைட் குடிச்சியா? டெய்லி குடிப்பியா? ஓசியில் கச்சா குடிப்போம். நீ குடிச்சியா? ஆமா நான் குச்சிந்தேன். சரி, நீ ஏன் குடிச்ச? இல்லை நேற்று எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டு இல்லை, அதான். நீங்க லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நாங்க பதில் சொல்லணுமா? பின்ன 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? நீ கொஞ்சம் வாய் மூடு. சரிடியாம்மா. ஒரு பொண்ணு எந்த பதிலுமே சொல்லலைன்னா உங்க ப்ரப்போசலை கன்சிடர் பண்றான்னு அர்த்தம். அது கூட புரிஞ்சுக்காம போய் தண்ணி அடிச்சு வாந்தி அடிப்பியா? பின்ன அவனுக்கு 3 ஃபிகர் வெயிட்டிங்ல இருக்குதுமா. அதுலயும் லோ ஹிப் கட்டின்னு ஒன்று வரும் பாரு, செம்தியா இருக்கும் இடுப்பு. என்ன இருந்த? அப்படிலாம் இல்லை. டேய் சும்மா அந்த பயம் மனசுல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க கடைசி வரையும் எதுவும் சொல்லாமலே போறீங்களே? என்ன சொல்றா? சரியான மரமண்டியா இருக்கிய நீ. உன்னை தேடி உன் கடைக்கு வர புரியலையா? என்ன மச்சான் சொல்லிட்டு போறா? ஏதாவது புரிஞ்சுதா? ஏன் நெஞ்சில கோலம் போடுற?
முதல்ல சண்டை, அப்புறம் லவ். இப்படிதான் எல்லா காதலுமே ஸ்டார்ட் ஆகும். நீ வெயிட் பண்ணு, நான் போறேன். ராஜி வந்துடுறேன். நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இப்போ வர போறியா இல்லையா? வரேன். டேய், பெயிண்ட் வாங்க போனியா கடையை விலை பேச போனியாடா? வாடா. ஏய் டிராஃபிக்ல மாட்டி நிக்கிறேன்டா. வந்து தொலை. ராஜி, நீ எதுவும் சொல்லாத. லவ் சொல்ற வரைக்கும் அப்படியே வோடஃபோன் நாய்க்குட்டி மாதிரி பின்னாலேயே சுத்துறது. நான் ஓகே சொல்லிட்டு அப்புறம் சிக்னலே கிடைக்காது. இப்ப 10 நிமிஷத்துல நீ வரல, அப்புறம் உனக்கு சிக்னல் கிடைக்காது. ராஜி 10 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துல வரேன். சொல்லாத, செய். பூஜா, நல்ல வேளை வந்த. கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். எங்க இந்த மூஞ்சிருவாய? அவன் எங்கேயோ இருப்பான், அவனை விடு, நான் வரேன். இல்ல இல்ல அரவிந்த், நானும் வரேன். என்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் காணோம். அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நீ வந்து வாங்கிக்கூட. அதானடா, நான் வரையில வாங்கிட்டு வரேன்டா. இல்ல இல்ல நானும் வருவேன். நானும். யார் அது? 2 நிமிஷத்துல வரேன்ன. உன் மோட்டார் பைக் ஸ்டார்ட் ஆகலையா? இல்ல, ஒரு சின்ன டிராஃபிக்கு. நான் வந்துடுறேன்டா, வரேன். ஒரு 5 நிமிஷத்துல வரேன். யார் கூட பேசிட்டு இருக்க? பூஜா, உனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டா நீ நேரா வீட்டுக்கு போயிடணும். என்ன, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் வருவேன். அம்மா என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. எனக்கு வேற யாரு இருக்கா? சரி, போலாம். வந்துடுறேன் ராஜி. ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். இங்க ஏதோ ஊர்வலம் போயிட்டு இருக்கு, ஒரே டிராஃபிக்டா. அதனால தான். இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ அசோக்ல இருக்க, கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன்டா. இந்த டிராஃபிக் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ? அப்படியா? கொஞ்சம் திரும்பி பாரு. அரவிந்த், யார் அது? அது வந்து ராஜி. ஏய் ராஜி, ஏய், கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்ன 2 மணி நேரமா வெயிட் பண்ண வச்சு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்க நீ. எவ்வளவு போய் சொல்ற நீ? கேட்டா வடபழனி தாண்டிட்டேங்கிற, பில்லரை கிராஸ் பண்ணிட்டேங்கிற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சரி, யார் இந்த பொண்ணு? அங்கதான்டா போயிட்டு இருக்கேன், வா சொல்றேன். எங்க உன் ஓட்ட பைக்? உன்ன மாதிரி அதுவும் மக்கர் பண்ணுச்சு. என்ன? ஒன்றும் இல்லை, ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கேன். அங்கே தான் போகிறோம், போயில் எடுத்துகிட்டு போவோம். பூஜா, அரவிந்துக்கெல்லாம் பிரஷ் பிடிக்க சொல்லி கொடுத்ததே நான் தான். அப்படியா? எது? பல்லு விளக்குற பிரஷா? கக்கூஸ் கழுவுற பஸ். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய், செவுரு கலரும் சட்ட கலரும் ஒரே மாதிரி இருக்குது. மூஞ்சில பெயிண்ட் வச்சிட போறேன், இப்படி வா. மூஞ்சா பாரு, நல்லா கேப் போட்ட கேப் மாதிரி. ஏய் சைத்தான். போதும் வேலையை பாரு. பெரிய வேலை. முட்டு சந்தில் செவுத்துல வரைய சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஹவுஸ் ஓனர் பார்த்தா சுட்டு எடுத்து மூஞ்சில ஊற்றுவான். ஓடுறதுக்கு ரெடியாரு. நிஜமாவா? என்ன சொல்ற நீ? செவுத்துல சுண்ணாம்படிக்க சொல்றேன். பெயிண்டர்னா முட்டாள் கலர் பொண்ணோட வராரு. ஏய் பூஜா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? என் உயிரை எடுத்துனுக்குறாடா. நீ டியூஷன் போலையா? அங்கே என்ன பார்க்குற? நான் கேட்குறது பதில் சொல்லு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்தோமே, அந்த பொண்ணு தானே இது? ஆமாம், அந்த பொண்ணு தான். இந்த மாதிரி பைக்ல எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, சரியா? பைக்கில் கூட்டு வந்தா மகாராணிக்கும் வருதோ? என் ஃப்ரெண்டும் உங்களுக்கு செட் ஆயிட்டான், உங்க ஃப்ரெண்டு எனக்கு செட் ஆகுமா? மூஞ்ச பாரு. ஏ ராஜி, இங்க வா. இது பூஜா, இது ராஜி. ஹாய். ஹாய். எப்படி இருக்க? டேய், நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், என்ன தடவி நிற்கிற? இதை பார், நான் ரொம்ப பிஸி, அதனால நான் ஆர்டர் முடிக்க எப்போ போகிறேன்னு இப்போவே சொல்லு. எங்க போறீங்க? வைசாக். வந்துட்டாடாப்பா சூப்பர்வைசரு. ஏய், நீ ஸ்கூலுக்கு டைமுக்கே போக மாட்டியா? ஒரு ஒர்க் விஷயமா வைசாக் போகணுமா? யாரெல்லாம் போறீங்க? நானும் என் அத்தை பொண்ணு 30 பேரும் போகிறோம். எப்படி வரியா? நீ எப்படி வைசாக் போக முடியும்? ஏன்? உன்கிட்ட தான் பாஸ்போர்ட் இல்லையே. டேய், என்னடா இப்படி சொல்கிறா? அதெல்லாம் வேணுமா? இல்லாட்டி என்ன விட்டு போயிடுவியா? அவ கலாய்க்கிறடா. டேய், அதை குர்ரா. கிஷோர் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பீச் நீ ரோட். பார்த்து போதான். வா. இந்த படத்துல நானும் பாதி வரைஞ்சிருக்கேன். இதுல எனக்கும் பங்கு இருக்கு. பெரிய ரவியர்மா பேத்தி பாதி வரடா. வரப்பாரு. சிப்பா. எச்சுப்படி.
மச்சான் இதெல்லாம் ஏன்டா உள்ள சேர்க்கிறே நீ நல்லா இருந்தத பேர் எழுதி கெத்துச்சுடா. ஐயோ டைம் ஆயிடுச்சு பாய் அரவிந்த் அப்பா ஞாபகம் வந்துச்சுடா. போ உனக்காக தான் பெல் அடிக்காம வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. போ தல. மச்சான் இவெல்லாம் பெரிய சொர்ணாக்கா மாதிரி வருவாடா. என்ன இந்த பக்கம் ஆம்பளைங்க இருக்கிற இடம் அடிக்கடி வராதீங்க என்ன டேய் வாலு போய் கத்தி வந்ததுடா யப்பா. ஏய் நீ எப்போ வந்த? ஏய் அவ தான் சின்ன பொண்ணு விளையாடுத்தனமா பண்றானா நீயுமா? ஐயோ சரி இரு நான் போய் சட்டையை போட்டு வந்துடுறேன். இல்ல நான் கிளம்புறேன். ஷாப்பிங் போலாம் ரெடியா இருங்கன்னு சொன்னேன். இல்ல நான் வரல. அப்பா உடம்பு சரியில்லை, நான் போறேன். பூஜா என்ன அக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. பூஜா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? உன்னோட வயசு என்ன, அரவிந்தோட வயசு என்ன? நீ அரவிந்தோட பேசுறது பழகுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அது தப்பு. நீ சின்ன பொண்ணுமா. சின்ன பொண்ணா? நான் வயசுக்கு வந்தவ. பூஜா இந்த வயசுல இதெல்லாம். ஏய் இத சொல்ல நீ யாரு? அரவிந்துக்கு என் மேல ஒரு இது இருக்கு. அரவிந்த் கூட நான் 10 வருஷமா பழகிட்டு இருக்கேன். நீலாம் நேத்து வந்தவ. அரவிந்த் என்னோட ஆளு.